வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இது இருக்கும். காலையில் டிஃபனுக்கும் உபயோகிச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் உபயோகிச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் போல் மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ள மிருதுவாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் துவரம்பருப்பு, இந்த 3ஐயும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் துருவின தேங்காய், 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, உளுந்து பருப்பு, துவரம்பருப்பு இந்த 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த பக்குவத்தில் இருக்கணும். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயை போட்டுக்கலாம். இதோட 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சின்ன துண்டுகளாக நறுக்கி வறுத்து எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். நெய்யிலையும் வறுத்துக்கலாம், எண்ணெயிலையும் வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சமையல் சோடாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு மூடி வச்சு ஒரு 3 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது புளிக்க விடணும். 3 மணி நேரம் புளிக்க விட்டுருந்தோம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். காரப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் மாவு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1 கரண்டி மாவை ஊற்றிடலாம். நம்ம ஊற்றின மாவு ஒரு 10-20 செகண்டில் தானாக மேலே வந்துடும். மேலே வந்த பிறகு 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் வேகணும். அதுக்கு பிறகு எடுத்துடலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 20 எண்ணிக்கை வரும். அருமையான சுவையில் நம்மளோட கார அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது செதறாமல் ஒரே இடத்துல ஊற்றணும். தேங்காய் சட்னி, கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அதுலேயும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.